வணக்கம், வெல்கம் டு டிராவலர்ஸ் கிச்சன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பெனே பாஸ்தா வித் மாசி. நீங்கள் வந்து பாஸ்தா அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப இதாக இருக்கும். பாஸ்தானாலே ஒரு இட்டாலியன் ஃபுட்டு. அது எப்படி வந்து நம்ம வில்லேஜில் நம்ம இருக்கிறத வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வெங்காயம் இருக்குதோ இருக்கிறத வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுதான். கார்லிக்கை வந்து நீங்கள் பேஸ்ட்டாகவும் பேஸ்ட் பண்ணி அந்த இதையும் யூஸ் பண்ணலாம், அரைச்சிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இப்படி சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி நான் எப்போவுமே வந்து தொலியை சீவாமவே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அது ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் கழுவிட்டு யூஸ் பண்ணணும். ஆனால் வந்து நீங்கள் வந்து இஞ்சை வந்து தொலி எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இதில் தேவையே இல்லை. இஞ்சி கூட நம்ம வந்து சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளி நீங்கள் வந்து எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதில் குட்டி தக்காளி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளி விட சின்ன தக்காளிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணால் அதோட ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நம்ம தக்காளியெல்லாம் கட் பண்ணியாச்சு. நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம பண்ண போகிற பாஸ்தா வந்து நம்ம ஒரு இந்தியன் ஸ்டைல் வந்து நம்ம ஊரில் இந்தியன் ஸ்டைல் அப்படின்னாலே மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பைசி தேவைப்படும். அதனால தான் நான் என்ன பண்ண போறேன்னா பாஸ்தா வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த பெனே பாஸ்தா வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த பாஸ்தாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதனால நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து பெனே பாஸ்தா. இது எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அது எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தாவை ஒரு பாட்டில் தண்ணியை வச்சுட்டு தண்ணி நல்லா பாயில் பண்ண அப்புறம் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா உள்ளே போட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அல்தாந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அல்தாந்தேன்னா ஓவர் குக் ஆகிடக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதான் வந்து ஒரு கிரன்ச்சினஸ் இருக்கும் பாஸ்தாவில். நீங்கள் ஓவர் குக் பண்ணிங்கன்னா இது வந்து இப்படி பிஞ்சு போயிடும். அதனால பாஸ்தா குக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் குக் பண்ணி எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு ஐஸ் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது வந்து இட் ஸ்டாப் குக்கிங். ஓவர் குக் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஆயில் சூடாயிருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா சீரகம் போட்டாச்சு. அப்புறமாட்டி கொஞ்சம் கடுகு, சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். அப்புறமாட்டி கொஞ்சம் கருவேப்பிலை. என்ன பண்ணலாம், சில்லி வத்தல் போட்டுடலாம். வெங்காயம் அப்புறமாட்டி பூண்டு, இஞ்சி, இது எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்தே போட்டுடலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டிஷ்ஷில் வந்து பூண்டு வந்து ரொம்ப சேர்ப்பாங்க. பூண்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லா டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா பூண்டு. அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில். உங்கள் வீட்டில் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அதுக்கு இல்லாமல் நீ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேற எந்த நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னாலே அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர், அப்புறம் இஞ்சி, அந்த சில்லி, இதெல்லாம் வந்து ஒரு தனி வந்து ஒரு ஃப்ளேவரை கொடுக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்புறம் என்ன பண்ண போறோம்னா தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை அப்படி சேர்த்துலாம். நல்லா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கொஞ்ச நேரம் ஸ்வெட் ஆன பிறகு என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம்
மசாலா, கறி மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா இந்தியன் ஸ்பைசி மாதிரி போடுறதுனால கொஞ்சம் கறி மசாலா. அப்புறம் கொஞ்சம் மற்றபடி சேர்த்துலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, அவ்வளோதான். நான் வந்து என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா டொமேட்டோ பேஸ்ட். இது வந்து தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்காங்க. தக்காளி பேஸ்ட் இல்லை அப்படின்னா கூட நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இது போட்டு தான் சமைக்கணும் அப்படின்னு தேவையில்லை, போடாமலும் சமைக்கலாம். அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னாலே ஒரு கார்லிக்கு, அந்த இஞ்சி, இதோட ஃப்ளேவர்லாம் வந்து ஒரு செமையாக ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் எப்போவுமே ஒரு சாப்பாடுக்கு. இதில் வந்து தண்ணி எதுவும் ஊற்றணும் அப்படின்லாம் தேவையே கிடையாது. நம்மளுக்கு தண்ணி இல்லாமலே வந்து நம்ம சமைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் நம்ம ஊர்ல இருக்கிற இந்த அகத்திக்கீரை, நம்ம வந்து அகத்திக்கீரை இல்லை எந்த கீரையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வச்சிருக்கிற இந்த பாஸ்தா வந்து நான் போட்டுறேன். அதாவது பாஸ்தாவை நீ ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா வந்து அது வந்து ஈஸியாக உடஞ்சிரும். அப்போ வந்து பாஸ்தாவாக இருக்காது, அப்புறமாட்டி வேற மாதிரி அது ஆயிரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கிரேவி பிடிக்காது, கிரேவியாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாகவே வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பாஸ்தா வித் மாசி. மாசினால எல்லாருக்கும் தெரியும் அது என்ன அப்படின்ட்டு. ஒரு வந்து ட்ரை ஃபிஷ், அது லைட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக மாசியை வந்து அப்படியே லைட்டாக தூவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற துளசி, அதாவது பேசில் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டில் இருக்கிற இந்த பேசிலை நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பேசில் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது வந்து ஒரு டேஸ்டையும் கொடுக்கும் எப்போவுமே. அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து நம்ம பாஸ்தா பண்ணுறதுக்கு வந்து சீஸ் தான் வேணும், இல்லை வந்து க்ரீம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இருக்கிறத வச்சே வீட்டில் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னா அந்த பாஸ்தாவை நம்மளும் வீட்டில் பண்ண முடியும். சரியா? இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிளேட்டில் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண இந்த பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தாவுக்கு வந்து சீஸோ க்ரீமோ அப்படிதான் வேணும் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து இட்டாலியில் வந்து பாஸ்தாவில் வந்து அவங்க சீஸ் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அப்படி சாப்பிட்றாங்க. அதை வந்து நம்ம வீட்டில் வந்து சீஸ் க்ரீம் இருந்து தான் சமைக்கணும் அப்படிங்கிற வந்து தேவையில்லை. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சமைச்சு முடிச்சிட்டோம். இதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் உடனே எனக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஸோ இதே மாதிரி புது ரெசிபியோட நான் நாளைக்கு இந்த கடையை ஓப்பன் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. Hi guys, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.